Vanakkam and welcome with the Narsus Coffee with DD Season 2 powered by RRP Housing, co-presented by Vivo X5 Max phones. Well, in the Varana 62nd National Awards, set of National Awards announced பண்ணிருந்தாங்க and நம்ம South Indiaல the Tamil cinema industryல நிறைய பேர் அதை win பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். பட் எங்களுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் யாருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு Uttara Unnikrishnan, of course, Unni sir oda daughter, எங்களோட one of our favorite judges, எங்களோட நிறைய support பண்ணிருக்காரு எங்களோட சேனலுக்கு. So Unni sir வந்து I'm sure Unni sir and Mrs. Unnikrishnan ரொம்ப ப்ரௌடா இருக்காங்க. And Uttara, we are also very proud of you. ஏன்னா உங்களோட குரல் ஆகட்டும் இல்ல நீங்க வந்து அவ்வளவு அழகா பாடின விஷயம் ஆகட்டும், it's so sweet and so deserving உங்களுக்கு இந்த national award. You made everybody proud. அதனால Coffee with DD ல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் gift நான் அனுப்ப போறேன். அது உங்களுக்கு ரீச் ஆனோனே ப்ளீஸ் சொல்லுங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு. With that note, இப்போ நம்மளுடைய கெஸ்ட் யாருன்னு பார்க்க போறோம். Of course, ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கிற ஒருத்தர் is an actor, he's a producer. இது எல்லாத்த விட he is such a wonderful person. எப்போ அவரை பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒரே ஒரு டெம்பர்மெண்ட்ல தான் இருப்பாரு. திடீர்னு கோமா இருப்பாரு, இல்லைன்னா வந்து சேடா இருப்பாரு, சோகமா இருப்பாரு, எரிச்சலா அந்த மாதிரிலாம் நம்ம அவரை பார்க்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகமா இருப்பாரு, எந்த வித டென்ஷனும் இல்லாத ஒருத்தர் மாதிரி இருப்பாரு. அதனால அவரை வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி நைஸ் ஸ்மைலிங் பீப்புளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். With that note, I'm going to welcome our first guest for this show. I'm very, very happy to welcome actor, producer, Udayanidhi Stalin. Sir, thank you so much. ரெண்டாவது வாட்டி என்னோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க சீசன் 2ல. Thank you. எங்களோட செட் எப்படி சார் இருக்கு? உங்ககிட்ட கேட்க கூடாது தான், நீங்க பல பெரிய பெரிய செட் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஏழை கேத்த எல்லூருண்டே நாங்கள் ஒன்று போட்டிருக்கோமே, சீசன் 2க்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன் சார். வேற வழியில் அப்படிதான் சொல்லி இப்படியெல்லாம் ஏன் கேட்குற, வேற ஏதோ உருப்படியா கேளு அப்படிங்கிறீங்களா? நிஜமாக நல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நண்பேண்டா எப்படி போகுது? நண்பேண்டா எப்படி வந்துட்டு இருக்கு சொல்லுங்க. அதான் நானும் சந்தானமும் தேர்ட் டைம் சேர்ந்துருக்கோம். அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு படம். ஓகே பார்ட் 2னே சொல்லலாம். ஏன்னா ஜெகதீஷ் வந்து ஓகேல அசோசியேட் டைரக்டராக இருந்தவர். ட்ரிபிள் ஓகே இது. ஆமாம், அதே மாதிரி ஃபுல் ஃபன் காமெடி ரொமான்ஸு எல்லாமே இருக்கும். ஓகேல சந்தானம் சார் ரொம்ப ஓவர் டாமினேஷனாக இருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படத்தில் அது கொஞ்சம் கம்மி. எனக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. எங்கள் 3 பேரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வந்து சத்யா அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். சந்தானம் சார் வந்து சிவக்கொழுந்துன்னு ஒரு கேரக்டர். அப்புறம் நயன்தாரா வந்து நான் வந்து ஒரு கொழுந்துன்னு தான் கூப்பிடுவேன் செல்லம்மா. அப்புறம் நயன்தாரா வந்து ரம்யான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கருணாகரன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். படத்தோட ட்விஸ்டே அவர் தான். தங்கதுரை அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட வந்து ஜாலியாக ஒரு 3 ஹவர்ஸ் சிரிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஓகே சரி. போன வாட்டியே நீங்கள் வந்துட்டனால நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருக்கோம். நம்ம திரும்ப எங்கே ஃபோட்டோஸ் போய் தேடுறதுன்னு சொல்லி அஃப்கோர்ஸ் உங்களோட சில நண்பர்கள் உதவியால் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட சில ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்னு டக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நண்பேண்டா ஸ்பெஷல் காஃபி ரிவைண்ட் இது. ஸோ நியூட்டன் ஸ்டீல கேன் யூ ப்ளீஸ் ப்ரெஸ் தட் காஃபி சிம்பிள் சார். பில்வா கார்த்திக்னு ஸ்கூல் ஃப்ரெண்டு. நிறைய மெமரிஸ் இருக்குது. அது ஸ்கூல் கட்டடிச்சுட்டு சுற்றுனது, காலேஜ் கட்டடிச்சு சுற்றுனதுலாம் நானும் இவனும் தான். இவனோட கசின் இன்னொருத்தன் வெங்கட்னு இருக்கான். அவன் எப்பவுமே வீட்டில் நல்ல பேர் வாங்கிடுவான். இவனுக்கு தான் கொஞ்சம் எப்பவுமே திட்டு விழும். அது நிறைய என் கூட தான் சுற்றுவான். ஆனால் கடைசியில் உங்களுக்கு நல்ல பேர் வந்துடும், அவருக்கு மட்டும். ஆமாம், நான் படிச்சுட்டு அந்த விஷயங்கள்லாம் இவன் தான் எல்லாத்துலேயும் மாட்டுவான். இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கான். இப்போ 3 months முன்னாடி 3-4 months முன்னாடி ஆஸ்திரேலியா போகும்போது விசிட் பண்ணேன். இஸ் மேரிட் நவ். 2 பசங்க இருக்காங்க. வெரி ஸ்வீட் கை. எந்த நேரத்தில் என்ன ஹெல்ப்னாலும் இங்கேருந்து எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்பான். ஆஸ்திரேலியா டைம் இந்தியா டைம்லாம் பார்க்க மாட்டான். எனி ஹெல்ப்னாலும் ஃபோன் எடுத்து பேசுவான். பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர், பயங்கர ஜாலியான. ரொம்ப பிஸியாக இருப்பாரு. இவன் பயங்கர பிஸி. ஏன்னா ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் வேற நடக்குது. ஆமாம், இப்போ ஆக்சுவலாக எல்லா மேட்சுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு கூப்பிட்டா நான் இல்லைடா எனக்கு ஷூட்டிங் இருக்குது, நம்மளால எல்லா மேட்சுக்கு போக முடியல. மேட்சுக்கு போகிறவரையாவது எட்டி பார்த்துக்கிறேன். ஓகே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பிக்சர். வெங்கட். இவர் தான் வெங்கடா? வெங்கட். அடடா சொல்லுங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டு. இவனோட கசின் தான் அவன் கார்த்திக். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். மகேஷ்க்கு அடுத்து இவன் தான். ஸ்கூலில் வந்து ஐ திங்க் 3rd standard 4th standard அதுலேருந்து லயலா காலேஜ்லேருந்து நான் யூஎஸில் போய் படிக்கிறதுலேருந்து ஒரே கிளாஸ். பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு.